அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் மாவட்டத்திற்கான வேளாண்மை அறிவியல் நிலையமானது மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் மதுரையிலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவில், அருப்புக்கோட்டையிலிருந்து 8 கிலோமீட்டருக்கு அருகே கோவிலாங்குளம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த வேளாண்மை அறிவியல் நிலையமானது கடந்த 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் புதுதில்லியில் உள்ள இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் நிதி உதவியுடன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வருகிறது. நம்மளுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவில் நிலவும் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப பயிரிடப்படும் பயிர்களில் கள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல், பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய வகை ரகங்கள், தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை பரவலாக்கம் செய்தல், அதற்கான விரிவாக்க உத்திகளான வயல்வெளி ஆய்வு, முதல்நிலை செயல் விளக்க திடல்கள், களப்பயிற்சிகள், நிலைய பயிற்சிகள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், நிதி உதவியுடன் கூடிய தொழில்நுட்ப பயிற்சிகள், விரிவாக்க நடவடிக்கைகள் ஆகிய அனைத்து அம்சங்களையும் நாங்கள் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருவதில் பெருமை கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய மாவட்டத்தில் மண்ணிலிருந்து மதிப்பு கூட்டுதல் வரைக்கும் நம்முடைய விவசாயிகள்கிட்ட எந்த விதமான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னா, மண்ணில் நம்ம மண் மாதிரி எடுத்து நம்மளுடைய மண் மற்றும் நீர் ஆய்வகத்தில் பரிசோதனை பண்ணி மண்வள அட்டைகளை நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். அந்த மண்வள அட்டைகள் கிட்டத்தட்ட ஒரு 5400 அட்டைகள் வரைக்கும் கொடுத்துருக்குறோம். இந்த அட்டையை பயன்படுத்தி விவசாயம் செல்லும் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு ஒரு 5430 ரூபா வரைக்கும் உரச்செலவை நம்ம சேமிக்கிறோம். மண்வள அட்டையை பயன்படுத்தி விவசாயம் செல்லும்போது உரச்செலவு குறைகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய புதிய பயிர் ரகங்களுடைய பரவலாக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடப்பட்ட பயிர் ரகங்களுடைய பரவலாக்கம் 20 முதல் 100% வரை பரப்பில் இடம்பெற்றுள்ளன. அதில் பார்த்திங்கன்னா, அந்த குதிரைவாளி அப்படின்ற ஒரு சிறுதானியம் 100% பரப்பளவில் பயிர் செய்யப்படுகிறது. இது மிகவும் ஒரு வரலாற்று நிகழ்வாகும். பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ரகங்களில் ஒரு ரகம் ஒரு மாவட்டத்தின் 100% பரப்பை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது என்றால் அது சிறுதானி பயிரான குதிரைவாளியில் நாங்கள் பரவலாக்கம் செய்துள்ள மதுரை 1 என்ற குதிரைவாளி ரகமாகும். அதற்கு அடுத்தபடியாக உளுந்து பயிரில் நம்மளுடைய வம்பன் 8 மற்றும் வம்பன் 11 ஆகிய ரகங்கள் மாவட்ட பரப்பளவில் 80% பரப்பளவில் பயிரிடப்படுகின்றன. அடுத்தபடியாக நம்முடைய பருத்தி ரகங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் 2, 4, 6 மற்றும் கோ 17 ஆகிய ரகங்கள் மாவட்டத்தில் 40% பரப்பில் பயிரிடப்படுகின்றன. அந்த வகையாக நம்முடைய ரகங்கள் 20%லேருந்து 100% வரைக்கும் நம்முடைய மாவட்டத்தில் பரவலாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. நம்மளுடைய காலநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் மற்றும் ரகங்கள், அதற்கேற்ற தொழில்நுட்பங்களை தான் நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம காலநிலை மாற்றத்துக்கு உகந்த பயிர்கள் இந்த சிறுதானிய பயிர்கள். அதில் நம்மளுடைய குதிரைவாளி, வரகு மற்றும் சோளம், இந்த பயிர்களில் உள்ள உயர் விளைச்சல் ரகங்களை நம்ம விவசாயிகளுக்கு விதைகள், பயிற்சிகள் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக தொழில்நுட்பங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விதை அமிர்தம், விதை நேர்த்தி நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம். எந்த ஒரு பயிர் நம்ம விதைப்பதற்கு முன்பும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விதை அமிர்த விதை நேர்த்தி செய்து விதைக்கும் பொழுது அந்த முளைப்பு திறன் அதிகமாக இருக்கிறது, வறட்சி தாங்கும் திறன் அதிகமாக இருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் பரவலாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். பருத்தியில் பைரித்தோபயாக் சோடியம் மற்றும் குயிஸ்லாஃபாப் ஈத்தேல் கலந்த ஒரு களைக்கொல்லி. இந்த 3 பயிர்கள்லையும் களைகள் இளம் பருவத்தில் இருக்கிறப்போ, அந்த சமயத்தில் ஓரளவுக்கு மண்ணில் ஈரம் இருக்கிறப்ப 3ஆம் நாள் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லியை தெளிக்க முடியாத பட்சத்தில் இந்த விதைத்ததுக்கப்புறம் 15லேருந்து 20 நாட்களுக்குள்ளே நான் சொன்ன இந்த 3 களைக்கொல்லிகளுடைய கலவையை 3 பயிர்களில் மக்காச்சோளம்,
பயிர் வகை பயிர்கள் மற்றும் பருத்தியில் தெளிக்கிறப்ப வந்து களை கட்டுப்பாடு மிகவும் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. வந்து 70லேருந்து 80% களைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. மகசூல் வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 70% மகசூல் அதிகரிக்கிறது. ஸோ இந்த தொழில்நுட்பங்கள் வந்து மிகவும் அதிகமாக இந்த மாவட்டத்தில் பரவலாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மானாவாரியில் உரம் மேலாண்மை வந்து மானாவாரியில் வந்து உங்களுக்கு உரம் போடுவது வந்து மிகவும் ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து மண்ணில் ஈரம் இருக்காது, மழையை நம்பி தான் நம்ம உரம் போடணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய பல்கலைக்கழக பயிர் பூஸ்டர்களை இலைவழி தெளிப்பாக போடுறோம். ஏன்னா தரை வழியாக வந்து உரங்களை வந்து நம்ம இடுறது வந்து அதான சூழ்நிலை வந்து மானாவாரியில் இல்லாதனால மண்ணில் போதிய ஈரம் இருக்கிறப்ப நம்ம இலைவழி தெளிப்பாக வந்து இந்த நீரில் கரையும் உரங்கள் நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய பயிர் பூஸ்டர் இது எல்லாமே ட்ரோன்கள் மூலமாக நம்ம தெளிக்கிறோம். ஸோ அதனால் வந்து நமக்கு சாகுபடி செலவும் கம்மியாகுது. பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து அந்த முக்கியமான பயிர் வளர்ச்சி நிலைகளில் கொடுக்கறதுனால மகசூல் வந்து ஒரு 15லேருந்து 20% அதிகரிக்கிறது. ஸோ இதனால் வந்து நம்மளுடைய மானாவாரியில் நம்ம பொதுவாகவே வந்து இயந்திரமயமாக்குதலை நம்ம சொல்கிறதுனால ஒரு 50% வரைக்கும் 50லேருந்து 60% சாகுபடி செலவு குறைகிறது. மகசூல் வந்து 40லேருந்து 50% அதிகரிக்கிறது. ஸோ நம்முடைய மானாவாரி விவசாயிகள் எல்லாமே முடிந்த வரைக்கும் வந்து விதைப்பு, களையெடுப்பு மற்றும் பயிர் பாதுகாப்பு மற்றும் அறுவடை இந்த 4 பணிகளையும் இயந்திரமயமாக்குனதுனால நல்ல ஒரு சாகுபடி செலவு குறைவதோடு மட்டுமல்லாமல் மகசூலும் அதிகரிக்கிறதுக்கு நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக எல்லா தொழில்நுட்பங்களையும் சொல்லிட்டு வர்றோம். அது தவிர வந்து நம்ம அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை ஊக்குவிக்கிறதுக்காக அதுக்கு வந்து 2 நாளைக்கு மேலே உள்ள பயிற்சிலாம் நம்ம திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு சொல்கிறோம். இதில் 5 நாள் பயிற்சிகளாக வந்து நம்ம இயற்கை வேளாண்மை பயிற்சி கிருஷி சகின்னு சொல்லி வேளாண் நண்பர்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் காளான் பயிற்சி, மதிப்பு கூட்டுதல் பயிற்சி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு 5 நாள் பயிற்சிகளாக கொடுத்துட்ருக்கோம். அவங்கள வந்து இளைஞர்களை வந்து நம்ம விவசாயம் செய்ய ஊக்குவிக்கிறதுக்கு நோக்கத்தில் நம்ம இந்த ஒரு பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது தவிர வந்து நம்மளுடைய இதில் வந்து நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஒரு 25 மாதிரி செயல் விளக்க திடல்கள் அமைத்துள்ளோம். ஸோ மாதிரி செயல் விளக்க திடல்களை இங்கே வேளாண்மை அறிவியல் நிலையத்திற்கு வரும் விவசாயிகள் வந்து மாதிரி செயல் விளக்க திடல்களை பார்த்து அதே மாதிரி அவருடைய விவசாயத்திலையும் அதை வந்து புகுத்துவதற்காக நம்ம செயல் விளக்க திடல்கள் அமைத்திருக்கிறோம். அது தவிர வந்து நம்ம தொகுப்பு செயல் விளக்க திடல்கள் அமைத்திருக்கிறோம். தொகுப்பு செயல் விளக்க திடல்கள் வந்து பயிர் வகை பயிர்களிலையும் எண்ணெய் வித்து பயிர்களிலையும் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறைகள் மூலமாக நம்ம தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் பண்ணி 23லேருந்து 28% வரைக்கும் மகசூலை அதிகப்படுத்தியிருக்கிறோம். அது தவிர வந்து நம்ம உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறோம். அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளை எல்லாத்தையும் கொடுக்குறோம். அவங்களுடைய கட்டமைப்பை வந்து நம்ம உறுதிப்படுத்துவதற்காக சக துறைகளோடு சேர்ந்து, அதாவது வேளாண்மை பொறியியல் துறை, அதுக்கப்புறம் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை அவர்கள் மூலமாக அவர்களுக்கு தேவையான நிறைய கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அதாவது உலர் களங்கள், அதுக்கப்புறம் தரம் பிரிக்கும் ஒரு களம், அந்த மாதிரி வந்து 10.5 லட்சத்திலிருந்து 34 லட்சம் மதிப்பில் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துக்கே உரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்பா மிளகாய். அதுக்கு வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறதுனால அதற்காக வந்து நம்ம ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட் நடத்தினோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நபார்டு மூலமாக வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு 8.5 கோடி அளவுக்கு ஒரு திட்டம் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து என்ன முக்கியமாக நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்ட விவசாயிகளை வந்து அங்கக முறையில் சம்பாவத்தில் உற்பத்தி செய்து அதை வந்து நம்ம தரம் பிரித்து அதை வந்து நம்ம பவுடராக மாற்றி வந்து நம்ம வெளிநாடுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்காக, அதாவது நஞ்சு இல்லாத ஒரு விளைபொருளாக கொண்டு போகிறதுக்காக இயற்கை முறையில் நம்ம விளைவிக்கிறதுக்காக நம்ம அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்கோம். நம்முடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அதுக்காக வந்து ஒரு 10 லட்சம் மதிப்பீட்டில் வந்து ஒரு மண்புழு உர தயாரிக்கும் கூடமும் வந்து ஒரு உயிரி கட்டுப்பாட்டு
லேபும் வந்து நம்ம இங்கே வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பயோ கண்ட்ரோல் லேபும் வெர்மி கம்போஸ்ட் யூனிட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம வந்து மண்புழு உரமும் வந்து ட்ரைகோடர்மா விரிடி, அசோஃபாஸ் இதெல்லாம் வந்து இந்த 5 FPOக்களை சேர்ந்த 220 விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய நிலங்களில் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதற்குரிய இயற்கை சாகுபடி குறிப்புகளை எல்லாம் நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையம் தந்து அதுக்குரிய ஆலோசனைகளையும் கொடுத்துட்டு வரோம். விருதுநகர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5000 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து உளுந்து மற்றும் பாசிப்பயிறு பயிரிடப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ அந்த விவசாயிகளுக்கு தரமான விதைகளை விநியோகம் செய்யும் பொருட்டு நம்முடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016-17 முதல் தேசிய உணவு பாதுகாப்பின் திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய விதை குழுமம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த குழுமத்தின் மூலமாக தரமான சான்று பெற்ற உளுந்து மற்றும் பாசிப்பயிறு விதைகள் கடந்த 7 வருடங்களில் 2247 குவிண்டால் விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு இருக்கின்றன. அது வந்து விவசாயிகள் பங்களிப்போடு இந்த விதைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஸோ இது 25,000 ஹெக்டேருக்கு மேலே இந்த விதைகள் வந்து பரவலாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் வந்து பார்த்திங்கன்னா 175 விவசாயிகள் வந்து விதை உற்பத்தியாளர்களாக மாறி இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 32,000 ரூபாய் வந்து அதிக நிகர வருமானம் கிடைக்கிறது. அவங்க வந்து கிரெயினாக உற்பத்தி பண்ணாமல் விதையாக உற்பத்தி பண்ணுறப்ப இந்த அளவுக்கு அதிக நிகர லாபம் கிடைக்கிறது. ஸோ அதனால் வந்து விவசாயிகள் விதை உற்பத்தியில் மிகவும் ஒரு ஆர்வத்தோடு வந்து பங்கு கொண்டு இருக்கிறார்கள். இதில் வந்து இந்த விவசாயிகள் வந்து ஒரு 5 விவசாயிகளுக்கு தேசிய மற்றும் மாநில அளவில் வந்து விருதுகளும் கிடைத்திருக்கிறது என்பது மிகவும் ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். இந்த விருதுநகர் மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலையமானது தொழில்நுட்ப மற்றும் அறிவுசார் மையமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள், வேளாண் அலுவலர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அனைவருமே எந்த நேரமும் நம்முடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.